ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செய்குள் பார்வை. இப்போ நம்ம என்னதுன்னா, போன வாரம் பிரியாணி சீரீஸில் எங்கள் அண்ணன் ஒன்று ஆரம்பித்தான். சும்மா சீரீஸ் அது இதுன்னு சும்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கான். அதான் இன்றைக்கி 2வது வீடியோ எடுக்க போவோம். இன்றைக்கி ஏதாவது நல்ல பிரியாணி கிடையாது சொல்லி போகலாம் அப்படின்னா. பிரியாணி பிடிக்கும் தான், ஆனால் அது ஓவராக இது பண்ண வேண்டாம். நம்ம அதனால் இன்றைக்கி என்ன செய்யலாம், அவனை பிரியாணி கதைன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச புரோட்டாவை சாப்பிட போகிறோம். புரோட்டா சீரீஸ் பண்ண போகிறோம். புரோட்டா சீரீஸ்னு இல்லை, வெறும் புரோட்டா சாப்பிட்டு அது அந்த கடை ஒன்று சொன்னாங்க, பசங்கள்லாம் சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஓகே, ஸ்டே டியூன்டு. சும்மா ஏதாவது பிரியாணி சீரீஸ் அது ஏதாவது கடுத்து பேசிக்கிட்டே இருப்பான், கண்டுக்காதீங்க. 2Xல போட்டுவிட்ருங்க. நம்ம புரோட்டா கடைக்கு போயிட்டு அவனை ஏப்ரூவ் பண்ணிக்கலாம். இது அக்டோபர் ஃபுல் பண்ணிக்கலாம். வாங்க போவோம். 15 minutes later. So guys, பிரியாணி சீரீஸ் எபிசோட் 2க்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடை உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வேற ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா மதியம் போனோம், இன்னைக்கு நைட்டு போயிட்டு இருக்கோம். சரி, அன் டைம் போக வேண்டாம், ஒரு 9 மணி 10 மணிக்கு போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நல்ல கடைக்கு கூப்பிட்டு போறேன், வா வா. சூப்பரா இருக்கும். நீயே பார்த்தோன்னா ஐயோ இந்த கடை அப்படின்னு சொல்லி நீ வந்து இதாயிருவா. எங்க என்ன ஏரியா? என்ன ஏரியா? ஆனா சென்னையில ஊரை பக்கத்து விட்டா வேற எந்த ஏரியா தெரியும். நான் கூட்டு போறேன். சரி கைஸ், எங்கேயோ கூட்டு போறான், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பிரியாணி சீரீஸ் எபிசோட் நம்பர் 2. எனக்கு எல்லோருக்கும் நெட்டு கனெக்ட் ஆகாதா? ஏதாவது பாட்டு கேட்டு போறான், சார் ஊர்ல போற மாதிரி இருக்கு. பாட்டு எல்லாம் கேட்கக்கூடாது ப்ரோ. ஹாட்ஸ்பாட் போட்டாச்சு. சரி, அது வருமா வராது? கொடுங்க புத்தியா. மேப் போட்டேன். நீயும் ஏதோ ஒரு பல்லாவரத்துல எனக்கு என்னன்னு தெரியல. அங்கதான் ஏற்கனவே போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா, மிட்நைட் பிரியாணி. பல்லாவரத்துல ஒரு பிரியாணி கடை தான் இருக்கா உனக்கு? அன்னைக்கு போகும்போது அது மட்டும் தான் இருந்துச்சு. நெட்டு கணக்காச்சு. சரி, பாட்டு கேட்போம். சரி, அவன் வந்து காப்பிரைட் அடி வாங்கணும் முடிவு பண்ணிட்டான். சோனி லிவே நம்ம மாமாக்குள்ளதான். அது சரி, சோனி லிவே மியூசிக்கான மாமாக்குள்ளதான் பேசிக்கலாம். லெஃப்டா ரைட்டா நிக்க மாட்டேன். இத கார் வச்சு நான் எங்க போய் நிப்பேன்? நானு லெஃப்ட் சொன்னேன். அப்படியே 80 மீட்டர் லெஃப்ட். அதுல தான் நம்ம ராங் ரூட்னு சொல்லி வந்தோம். இல்ல இது கரெக்ட் தான். அப்போ இந்த ரூட்ல தான் இன்னைக்கு நான் வந்தேன். எதுல வந்து சொல்ல மாட்டான், வந்த வீட்டுல மாட்டிக்குவான். அப்ப சொல்லு. இல்ல ரோட்ல இங்க இருக்க வந்தேன். அதானே, அத உண்மையான காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட கண்ணன் இப்படி ஆயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா போ. கண்ணாடி அழுப்பா இருக்குன்னு தெரியுதா தெரியலையா? ரோடே எனக்கு தெரிய மாட்டேங்குது. தம்பி, இன்னைக்கு கேமராமேன் இல்ல, அதனால வந்து அங்க எடுக்க மாட்டான். நான் எடுத்தாகணும், என்னையதான் பார்த்தாகணும். அவங்க தலையெழுத்து இன்னைக்கு. கேமராமேன் வந்து பார்க்கிங் கேமரா உங்களுக்கு. ஆமா, சாரி, பார்ட் டைம் கேமராமேன், பார்ட் டைம் எடிட் இல்ல. மற்றபடி எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்குவோம். நம்மளும் பார்ட் டைம் விளாடுறது தான், ஃபுல் டைம் விளாடுறதுலாம் கிடையாது. எப்படியும் வீடியோ ஒரு வாரத்துக்கு 3 நாள் போட்டுருவோம்ல, அப்ப நம்ம ஃபுல் டைம் விளாடுறது தான். அதுல குக்கிங் வீடியோ தான் வருது. குக்கிங் வீடியோவா? இப்பெல்லாம் ரீசெண்டா செய்குள் பார்வையோட இதுல தெரியும், ஃபுல்லா விளாக் தான். குக்கிங் வீடியோ போட்டாலும் வியூஸே இல்ல. முன்னாடி குக்கிங் வீடியோ போட்டா மாதிரி தான் வியூஸ் ஏறும். இப்போ அது வந்து வெறும் 100 வியூஸ் 150 வியூஸ் தான் வருது. என்ன பண்றது பாப்போம். அந்த காரைக்குடி செட்டு தம்பி, பிரியாணி வாங்கி தரேன்னு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். கார்த்தி சொல்லுவான்ல, பிரியாணி படத்துல எனக்கு பிரியாணி தான் வேணும். ஓஹோ, அப்ப நீ கார்த்தினா நான் பேஞ்சியா? பாக்குறவங்களை பொறுத்து 2 மணி செருப்பு கமெண்ட்ல செருப்பு வந்துடும். இந்த செருப்பு வாங்க போனோம். அதான் வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியும். நீ முதல்ல ஒழுங்கா ஓட்டு, அதுக்கப்புறம் ரோட்ல உள்ள உனக்கு வர சொல்லலாம். ஒழுங்கா ஓட்ட தெரியும், நீங்க ஒழுங்கா ஓட்டிட்டு இருக்காங்க. சாக்கடையிலையும் ஏறி போறாங்க. எனக்கு என்னமோ ஃபாய்ஸ், நீ அன்னைக்கு கூட்டு போற இடத்துக்கு தான் கூட்டு போறியோல. அன்னைக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டோம், அங்கதானே கூட்டு போற. பிரியாணி தான் சாப்பிட போல. ஹாப்பி எண்டிங் இருக்குல்ல, அந்த கடை போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். தம்பி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் உனக்காண்டி தான் மதியம் சாப்பிட்டதுல இருந்து வயிற்ற காய போட்டு உட்காந்துருக்கேன்.
ஒன்றும் வச்சு நம்ம மதியம் கஷ்டம் நாளைக்கு சாப்பிடலாம். இல்லைன்னா உங்க வீஷல்ல போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் தரேன். வேற ஒரு லூசு இந்த அதே கடைக்கால கூட்டு போற தளபதி பிரியாணியா திரும்ப சாப்பிட போறோமா? ஆமா, அது தூக்கி பிரியாணி சீஸ்ல போட்டு பினிஷ்ட். அது வந்து மிட் நைட் பிரியாணி போட்டோமா, நம்ம தளபதி பிரியாணி தூக்கி இது பிரியாணி சீசன் போட்டு ஒரே கல்லாம் கட்டுவாங்க. அப்படியே ஐடியா புதுசு புதுசா கொடுப்பாங்க. இல்ல இந்த ஃபுட் கோர்ட் பிரெஞ்சு வில்லேஜ் எல்லாம் போட்டிருக்கல, இதுல ஏதாவது இருக்கான்னு பாருல. பிரியாணி அதே கடைக்கெல்லாம் கூட்டு போறாங்க, என்ன இருக்குன்னு தெரியல. சரி ஓகே. அதாவது அன்னைக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணோம், பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணல. இன்னைக்கு பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே சரி பாப்போம். போ, என்ன பண்றது. எப்ப 1 million views வரும்? அவ்வளோ வரும். ஷாம்பு இங்க இருக்கு வரேன். சாம்கோ இதுதான் அம்மா சொன்னா நினைக்கிறேன். இங்க ஏதோ இருக்கு, யாரும் சொன்னாங்க இங்க ஏதோ இருக்கு அப்படின்னாங்க. ஷாம்பு இங்க இருக்குது, செம்மையா இருக்கு. ஷாம்பு ஒரு நாள் போகணும். என் தம்பி ஷாம்பு போற அது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? ஆமா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பாப்போம், ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். கீழே கட்டளை மகாபலிபுரம். மகாபலிபுரம் வீட்டு வந்த அதே ஸ்பாட்டுக்கு தான் கூட்டம் வந்திருக்கான். ஆனா கூட்டத்தை பாருல. ஃபர்ஸ்ட் கார் பண்ண முடியுமா பார்ப்போம். இங்க நிப்பாட்டி விட்டுரு பேசாம. இது வண்டி எடுக்க முடியுமான்னு தெரியல. இதுல கார் நிப்பாட்டி இருக்கலாம், அதுலயே நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இடம் இருக்குது. கூட்டத்தை பாருல, வீடியோ எடுத்த ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அந்த கடை இருக்கான்னு பாரு. இருக்கா? கடை இல்லடா, அந்த கடை. சரி வேற எங்கேயாவது போவோம். ஏதாவது அந்த சைடு ஏதாவது போவா. இந்த கடை இல்லையா? போலாம். இன்னைக்கு வந்து ஒருத்தனை பொழக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தூரம் 22 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டு கடை இல்லைங்கிறான். நாளைக்கு நான் செய்வேன். தளபதி பிரியாணி தான் இருக்குல்ல, நீ அப்ப எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? பிரியாணி சாப்பிட போறதுல புரோட்டா சாப்பிடுவோம். அங்கேயே 2-3 புரோட்டா கடை இருந்துச்சுலடா, அங்கேயாவது போயிருக்கலாம்ல. நல்லா இருக்கும். இது சர்ப்ரைஸ், இது வேற நீ ஒரு கேடு. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் சர்ப்ரைஸ்னு. நீ தான் அந்த வீடியோ அது எப்படி ஹைட் பண்ணி வச்சிருக்க? அந்த வீடியோவை நீ தான் அந்த வீடியோ ஃபுல்லா செக் பண்ணேன். என்னென்னலாம் பேசிருக்கோம் செக் பண்ணாம அந்த வீடியோவே இல்ல. நீ ஒரு லூசு. ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன், நீ திரும்ப இன்னொரு இன்ட்ரோ கொடுக்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். அதனால 2x வச்சு பாருங்க. சரி, இவன் வந்து ஒரு கடைக்கு போனா, இல்லைன்னா அந்த பிரெஞ்சு வில்லேஜ் போயிருமா? பிரெஞ்சு வில்லேஜ்ல புரோட்டா கடை இருக்கணும்னா நீ புரோட்டா தானே சாப்பிடணுங்கிற. இரு, ஒரு கடைக்கு போனா, அது ஏற்கனவே நாங்க நைட்டு ஒரு நாள் தளபதி பிரியாணி வந்து லாஸ்ட் வீக் சண்டே போட்டிருப்பேன். வீடியோ இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அங்கதான் வந்து புரோட்டா கடை ஏதோ இருக்கு, சூப்பரா இருக்கும், பார்க்க முடியாது. அங்க பார்த்தா அந்த கடை பூட்டி இருக்கான். 22 கிலோமீட்டர் எங்க வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு இப்ப திரும்ப சுத்தி வேற எங்கேயோ கூட்டு போறான். சரி பாப்போம், ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா வீட்டுல போய் வந்து 2 தோசை சுட்டு கொடுப்பாங்க. தோசையும் சாம்பார், மதியம் வச்ச சாம்பார் இருக்கு, சாம்பாரை சாப்பிட்டு மட்டன் கூட்டு இருக்கு. மட்டன் கூட்டு அதெல்லாம் இப்ப வந்து அத்தா காலி பண்ணிடுவாங்க. ஆனா நைட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க இது பண்ண போறோம். யாருலயும் லைட் அடிச்சு போறோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். ஊரப்பாக்க சைடு ஏதாவது கடை இருக்கா? ராயப்பட வருமா? இல்லைன்னா அது 30-40 கிலோமீட்டர் எல்லாம் வரும். ரூம்கிட்டே வேணும். ஊரப்பாக்க மாதிரி போல. ஏன்னா மோனிஷா போயிருவோமா? மோனிஷா போவா 60 கிலோமீட்டர், அதுக்கு 40 கிலோமீட்டர் உள்ளே போயிடலாமே. உள்ள போனது மோனிஷா போயிடலாம் ஈஸியா. ஆனா மோனிஷா யாருமே போட்டேன் அது போட்டு. ஆனா உண்மையிலே 2000 வியூ அடிச்சிருக்கு. எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க. சரி சரி, கூட வரேன். எனக்கு ஏதாவது ஜூஸ் தான் குடிச்சிட்டு போவோம்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன பட்டி பயங்கரமா பட்டி. எங்க போற? எங்க போலாம்? அந்த ஃபுட் கோர்ட்டுக்கா? ஃபுட் கோர்ட்டுக்கு தான் எப்படி போறது இல்ல, திரும்பிட்டு தான் வரணும். ஆமா, அப்ப கேட்டேன்ல அந்த பிரெஞ்சு வில்லேஜ். செம்ம கூட்டமா இருக்கு.
இப்ப எனக்கு வேற ஏதாவது கூட்டம் இல்லாத கிடைக்க போறான் கூட்டம் வரும் நம்ம தான் திட்டி உட்காரணும் நாங்க ஏதோ நவாப் பிரியாணி அதுல கூட்டமே இல்ல அதுல போய் வீடியோ எடுக்குமா சிலம்பு போட்டா இருக்கு கூட்டம் இருக்கா சிலம்பு போட்டா இருக்கு கூட்டம் இல்ல நாம போவோம் ஓகே ஏதோ ஒரு கடையை பார்த்தான் இது வேற டியூன்ல அதே ரைடர்ஸ் பண்ணுவோமா நம்ம ஆல்ரெடி வீட்டுல அப்படிதானே பாடிக்கிட்டு இருக்கோம் மதிப்பு மட்டும் நானே சொல்லுவோம் நாங்க வீட்டுல அடிக்கடி நிறைய பாட்டு பாடுவோம் சரி ஓகே நான் நேரம் இப்ப அந்த கடைக்கு கூட்டு போறேன்னு நினைக்கிறேன் அங்க போயிட்டு நான் இந்த விளாக கண்டினியூ பண்றேன் 15 minutes later. தடாய் வந்துட்டோம் பிரெஞ்சு வில்லேஜ். இது வந்து சிலோன் புரோட்டா ஈசிஆர் கிடையாது, இது வந்து பல்லாவரத்துல இருக்கு. சிலோன் புரோட்டா எங்க கூட்டம் இருக்குடா போவோம் வா. அப்ப பொய் சொல்லியிருக்கேன். சரி வந்துட்டோம், வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். உள்ள ஒரு ரவுண்ட் அடிப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரி இல்லைன்னா நீ கேட்ட பிரியாணி சீரிஸே ஆரம்பிச்சிருவோம். ஓகே என்னது ஆக்சுவலா சென்னையில அவ்வளோ நெய்சோறு கிடைக்காது. அப்படியா? சரி போவோமா. பிக்கிஸ் பர்கர்லாம் இருக்கு. என் பொண்டாட்டி கூட்டு வந்தா மஜாவா சாப்பிடுவாளே. பர்கர் பாருங்க, காமாட்சி மெத்தட்ல ஏற்கனவே ஷாப் போட்டிருப்பேன், அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இப்போ இந்த சிலோன் புரோட்டா போறோமா இல்ல அங்க ஒரு கடை இருக்கு அங்க போறோமான்னு தெரியல. ரவுண்ட் அடிக்குமா? சுட்டா ஒரு ஏத்திடுவாரு. சிலோன் புரோட்டாவே போண்டா கூட்டம் இல்ல. இது ஆக்சுவலா அந்த ஈஸ்ட் ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது. அதேதான் பிரெஞ்சு வில்லேஜ் தானே.
லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு நூல் பரோட்டா. பரோட்டா, சிங்கிள் ஆம்லேட்டு, சிங்கிள் ஆம்லேட், சிக்கன் பொடி மாசு, சிக்கன் பொடி மாசு, எக் பொடி மாசு, பொடி மாசு, சில்லி பரோட்டா, சில்லி பரோட்டா, ஆனியன் கலக்கி, இது பொரிச்ச பரோட்டா. இது வந்து சிக்கன் செட்டிநாடு. சரி, ஃபர்ஸ்ட் நூல் பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லு. நூல் பரோட்டா அவர் அடிச்சுட்டு அந்த பிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா இருக்கா? நம்ம ஊர் டைமாக இருக்குவா. சரியா? ஒரு ஸோ இப்போ பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணுவோம். இது சொன்ன மாதிரி நம்ம ஊர் சால்னா மாதிரி இருக்கு. நம்ம ஊர் நம்ம இருக்கா பக்காவாக இருக்குது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏன் ஒரு தான் சிக்கன் எடுக்குமா சாப்பிட்டு முடிச்சு டைனாஸ் போட்டுட்டோமா நாங்கள் சாலை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவோம். சிக்கன் என்னது சில்லி பரோட்டா கிறிஸ்பியாக இருக்காம பெஸ்ட்டு. அழகா பெஸ்ட்டு. நம்ம ஊர் பீனா கடை மாதிரி இருக்கா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அதான் கிரேவி வாங்கியிருக்க வேணாம். இது சால்னா கொடுப்பாங்க. இதுதான் இது ஆனால் இந்த சால்னா உண்மையிலேயே நீங்க வந்தீங்க அந்த கிரேவியோட இந்த சால்னா அந்த கிரேவி நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் அந்த சால்னாவே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. அந்த கிரேவி எடுத்து பார்ப்போம். இதோட எடுத்து பார்ப்போம். இப்போ நாங்கள் செட்டிநாடு சிக்கன் எடுக்க போகிறோம். நிறைய இருக்கு. போதும் அது உங்க சாப்பிட போய் டப்பா தான் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க வீட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஆமா, நீட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். இருக்கிற பிஸ்னஸ் தொட்டு பாரு. அதே மாதிரி அவங்களோட பிளேட் வந்து நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த இது நம்ம கண்ணாடி பிளேட் ஃபீல் தருது தெரியுமா? ஆமா, அந்த டிசைனு பீங்காம் பிளேட், கண்ணாடி பிளேட், பீங்காம் பிளேட் டிசைன் தருது. நல்லா எடு அப்படி திருப்ப. கேமரா இல்லாத எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ சாப்பிட்டு பாரு. ரொம்ப நல்லா இருக்குது. சரி, எங்களுக்கு பசியுது, நாங்க சாப்பிட்டு வரோம். இது பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லை, உண்மையே நல்லா இருக்குது. இதுதான் இது இடத்துல நாங்கள் வந்து நாக் அவுட் பண்ண போகிறோம். நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம என்னங்கிறத பார்ப்போம். A few moments later. பாய்ஸ், இன்னைக்கு உள்ள சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் புரோட்டா திங்கலான்னு போனோம். அடுத்து அந்த பிரியாணி கடையை பார்த்தோம், இது பண்ணோம். அதுக்கடுத்து சாப்பாடே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நார்மலாக சும்மா ஒரு கடைக்கு உள்ளே போகணும்னு சொல்லிட்டு சிலோன் புரோட்டான்னு ஒரு கடை ஃப்ரெஞ்சு இதில் எதிர்பார்க்காம உள்ளே போனோம். ஆனால் அங்கே போய் எங்களுக்கு கிடைச்சது ஒர்த்து. அவ்வளோ வெரைட்டிஸ் வாங்கினோம். வெறும் 670 ரூபா தான் வந்துச்சு. சீரியஸா சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். இங்க நிறைய இந்த மாதிரி கடையில எல்லாம் கூட்டம் இருக்கு. நீங்க கண்டிப்பா அங்க போயிட்டு எல்லா புரோட்டாவும் ட்ரை பண்ணுங்க. அவங்க கொடுக்குற சால்னா வந்து இது வந்து நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லல. சவுத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியுங்க. இப்ப நான் என்னது மதுரை, திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சால்னாவோட அருமை தெரியும். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. என்ன பைசு இங்க வந்து அந்த சேர்வா ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது. இங்க உள்ள சென்னையில வந்து சேர்வா வாங்க சால்னாவை அதே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து அந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க இந்த பிரெஞ்சு வில்லேஜ் இது வந்து எஸ்பெஷலி அந்த சிலோன் புரோட்டா, சில்லி புரோட்டா, சிக்கன் சில்லி புரோட்டா மஜா. செட்டிநாடு சிக்கன் மஜா. பொரிச்ச புரோட்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டேன். வேற லெவல். அந்த கூவம்பட்டிக்கு ஒரு சொல்லுவாங்க ஏங்கன்னு அந்த தூத்துக்குடி ஸ்டைல். ஆமா,
கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எங்க இருக்குன்னா கரெக்டா பல்லாவரத்துல நம்ம காமாட்சி மெஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. வந்து அந்த சிலோன் புரோட்டா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ பிரியாணி சாப்பிடணும் பிரியாணி சீரீஸ்னு வந்து எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மஜா ஸ்பாட் கைஸ். அதே மாதிரி பேசுறமே இது நாங்க பெய்ட் ப்ரமோஷன் இல்ல, நாங்க வந்து கேட்ட உடனே வந்து அவங்க வந்து ஓகே ப்ரோ எடுத்துக்கோங்க, நீங்க என்னன்னாலும் வீடியோ எடுத்துக்கோங்க. நாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் கூப்பிட மாட்டாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு இதுவே போதுங்க, அது ஒரு ரெகக்னேஷன் ஒன்று கிடைக்குதுல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்னொரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பாட்ல போய் வீடியோ போடுறோம். வேலை பார்க்கறவங்க நல்லா பேசினாங்க, நல்லா பரிமாறினாங்க. அது அவங்களுக்கு அவசியமே இல்ல, நல்லா பரிமாறினாங்க. மத்த புஸ்தீட்லாம் வாங்கிட்டு நம்ம தான் கொண்டு போய் வைக்கணும், நம்ம தான் கொண்டு போய் இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கணும், நம்ம தான் சாப்பாடு கொண்டு போகணும், நம்ம தான் டேபிள் கொண்டு போகணும். மத்த புஸ்தீட்லாம் இந்த புஸ்தீட்ல நம்ம உட்காந்துட்டு நம்ம டேபிளே வந்து வைக்கிறாங்க. அதுவும் நாங்க வந்து யூடியூபருக்காக அவங்க வைக்கல, எல்லாருக்கும் எல்லா கஸ்டமருக்குமே ப்ரோ நீங்க எந்த டேபிள் உட்காருவீங்க அங்க சொல்லுங்க, நாங்க அவங்க வந்து கூப்பிட்டுருவோம் சொன்னாங்க. அவங்களும் அதான் உண்மையே நல்ல ஸ்பாட். போனீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் நம்ம வந்து பெருசாகலாம், அதனால சப்போர்ட் பண்ணுங்க. பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பாட்ல போய் கண்டிப்பா வீடியோ போடுறோம். ஸோ அன்டில் தென் பாய். டாடா.